நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலையின் அமுத சுரபி அக்ஷய பாத்திரமாக மாறியதா? அக்ஷய பாத்திரத்தின் பூர்வீக வரலாறுதான் என்ன? மேலும் உதயகுமாரன் என்ன ஆனான் என்பதை குறித்தும் அறிந்து கொள்ள இந்த காணொளியை நாம் காணலாம். எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாருங்கள், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையின் 2ஆம் பாகத்தினை நாம் இப்பொழுது காணலாம். மணிமேகலையின் அமுத சுரபி பாத்திரத்தில் இருந்து கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை. அப்போது பல தவங்கள் புரிந்த காயச்சண்டிகை என்ற அருள் நிறைந்த பெண்மணியின் அறிமுகம் மணிமேகலைக்கு கிடைத்தது. அவளின் அறிவுறுத்தலின்படி அமுத சுரபி அக்ஷய பாத்திரமாக மாறுவதற்கு ஆதிரை என்ற பதிவிரதா தேவி அப்பாத்திரத்தில் சமைத்து மற்றவர்களுக்கு பரிமாறினால் அமுத சுரபி பாத்திரம் அக்ஷய பாத்திரமாக மாறும் என்று அறிவுரை கூறினாள். அதன்படியே மணிமேகலை ஆதிரையிடம் அமுத சுரபியை தந்தாள். அமுத சுரபி பாத்திரமும் அக்ஷய பாத்திரமாக மாறியது. மணிமேகலையும் அக்ஷய பாத்திரத்தின் மூலம் அநேகம் பேருக்கு உதவி புரிய ஆரம்பித்தாள். இதற்கிடையில் அக்ஷய பாத்திரத்தின் பூர்வீக வரலாறு என்பதை குறித்து நாம் காணலாம். அபுத்திரன் என்னும் பெயர் கொண்டவன் வாரணாசியில் வாழ்ந்து வந்தான். அவன் அங்கிருந்த மத குருமார்களிடம் சண்டையிட்டு கொண்டு விரக்தி அடைந்து அந்த இடத்தை விட்டு மதுரை வந்து சேர்ந்தான். மகாலட்சுமி கோவிலில் தஞ்சம் அடைந்து அவனுக்கு கிடைக்கும் உணவினை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்ணத் தொடங்கினான். இவனின் இந்த தயால குணத்தை கண்டு முப்பெரும் தேவியர்களும், அதாவது பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூவரும் ஒருங்கே அவன் முன் தோன்றி அவனுக்கு அமுத சுரபி என்னும் அக்ஷய பாத்திரத்தை பரிசாக அளித்தனர். அந்த பாத்திரத்தை கொண்டு அவன் அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க ஆரம்பிக்கிறான். சிறிது காலம் சென்று அவன் தானே கடவுள் என்ற ஒரு மமதையில் தானே அனைவருக்கும் உணவளிக்கிறோம், இனிமேல் இறைவன் எதற்கு என்ற கர்வமும் அவனுள் வந்து சூழ்ந்து விடுகிறது. இதை கண்ட இந்திரதேவன் மழையை பொழியச் செய்கிறான். அதனால் வளம் கொழித்தது. அபுத்திரனை தேடி மக்கள் யாரும் பசி பட்டினி என்று வருவதில்லை. அபுத்திரனோ இதனால் மிகவும் மனசோர்வடைந்து விரக்தியுடன் இருந்தான். அப்பொழுது சிலர் ஜாவா தீவில் சரியான சாப்பாடு இல்லை மக்களுக்கு என்பதை குறித்து அறிந்து கொண்டான். அதனால் ஜாவா தீவிற்கு சென்று அவனுடைய அக்ஷய பாத்திரத்தின் மூலம் அங்கிருந்த மக்களுக்கு உணவளிக்க முடிவு செய்தான். மதுரையிலிருந்து அவன் ஜாவா தீவிற்கு செல்கிறான். போகும் வழியில் அவனால் ஜாவா தீவை அடைய முடியவில்லை. இடையில் மணிப்பல்லவம் வந்து சேர்கிறான். மணிப்பல்லவத்திலோ மக்கள் யாரும் வசிக்கவில்லை. இதனால் அவன் ஒரு விரக்தி அடைந்து தன்னிடத்தில் உள்ள பாத்திரத்தில் இருந்து அவனே உண்டு உயிர் வாழ அவன் விரும்பவில்லை. அதனால் கோமதி ஏரியில் அந்த அக்ஷய பாத்திரத்தை வீசி விடுகிறான். பிறகு மணிப்பல்லவத்திலேயே உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்து விடுகிறான். இதுவே அக்ஷய பாத்திரத்தின் பூர்வீக வரலாறு ஆகும். இப்பொழுது நாம் உதயகுமாரனுக்கு என்ன ஆயிற்று என்பதை குறித்து காணலாம். உதயகுமாரனின் தொந்தரவு நீடிக்கவே செய்தது மணிமேகலைக்கு. அவள் எங்கு சென்றாலும் அவனும் பின்தொடர்ந்து. இதனால் மணிமேகலை ஒரு உபாயமாக அவ்வப்போது காயச்சண்டிகை உருவம் எடுத்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாள். உதயகுமாரன் பின்தொடர்ந்து மணிமேகலை தேடிக்கொண்டே இருந்தான். காயச்சண்டிகையின் கணவன் ஒரு நாட்டு அரசனாவான். உதயகுமாரனின் இச்செயல் அம்மன்னனின் காதுகளுக்கு எட்டியது. உண்மையை அறிய வந்தவன் காயச்சண்டிகை உருவத்தில் இருந்த மணிமேகலையிடம் உதயகுமாரன் காதல் மொழிகளை பேசிக் கொண்டிருந்ததை கண்ட மன்னன் அக்கணமே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினான். பிறகு உண்மை அறிந்து வருந்தினான். மணிமேகலை பழையபடி அவளது உருவத்தை அடைந்தாள். பிறகு மணிமேகலையின் இந்த உருவ மாற்றத்தினால் தான் உதயகுமார் வெட்டப்பட்டான் என்று அந்த நாட்டு மன்னனும் அறிந்து கொண்டு மகன் இழந்த சோகத்தினால் மணிமேகலை சிறையில் அடைத்தான். மணிமேகலையோ சிறையிலும் அவளது தொடர ஆரம்பித்தாள். தினமும் அவள் சிறைச்சாலை கைதிகளுக்கு அநேக தெய்வ வரலாற்றுகளை கூறி வந்தாள். அதை கேட்க அரசனும் ராணியும் சிறைச்சாலைக்கு வந்தனர். அப்பொழுது மணிமேகலை பகவான் பரசுராமரின் வரலாற்றையும் ஸ்ரீராமபிரான் ராவணனை வதம் செய்த வரலாற்றையும் எடுத்து கூறிக்கொண்டிருந்தாள். மேலும் ஸ்ரீராமபிரான் நெடியோன் திரிவிக்ரமன் ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ராமபிரானிடமிருந்து கற்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டிருந்தாள்.
ஸ்ரீராமபிரானின் வரலாற்றினை அறிந்த அரசனும் அரசியும் மணிமேகலையை விடுதலை செய்தனர். ஏனென்றால் உதயகுமாரனே மணிமேகலையை பின்தொடர்ந்து தொந்தரவு கொடுத்ததும் மணிமேகலையின் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டனர். பிறகு மணிமேகலை அரவாண அடிகளை குருவாக ஏற்றுக்கொண்டு சைவம், வைணவம், அஜீவகம் ஆகிய மதங்களை குறித்து அறிந்து கொண்டு தன்னிடமிருந்த அக்ஷய பாத்திரத்தின் மூலம் அனைவருக்கும் உணவளித்து புத்த மத கொள்கைகளை உலகுக்கு பரப்பினாள். இதுவே ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையின் வரலாறு ஆகும். இந்த வீடியோவு குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.